Hello friends, welcome to Ronnie Tailors. புதுக்கடை டிசைன் என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். பைப்பிங் த்ரெட் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன் சைட் போட்டுட்டு இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். நடுவில் போடாமல் ரெண்டு சைடு மட்டும் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஃப்ளவர் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு சைடு மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்கோம் கட் பண்ணி. இப்போ நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 strands. நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டே போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயிட் த்ரெட் தெரியுதுலையே, அது வந்து நீடில் வச்சு உள்ளே இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே தள்ளிடணும். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் இருக்காமல் போடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். நீங்கள் பால் செயினுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ்லாம் ரெண்டு பக்கம் போட்டுட்டு இப்போ இந்த லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். பீட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா செயின் ஸ்டோன் போடுங்க. காய விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த வளைவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீடில் வச்சு ஸ்டோனை இழுத்து விடுங்க. ஸ்டோனும் பீட்ஸும் நீடில் வச்சு போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டோன் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணணும். இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், குந்தான ஸ்டோனு. இதை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து நான் பைப்பிங் த்ரெட் போடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ஒரு பீட்ஸ் கட் பண்ணிவிட்டு ஒன்று வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து நான் 21 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 21 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு எல்லா பீட்ஸும் போடுங்க, உங்களுக்கு அப்போ ஈவனாக இருக்கும். எல்லாமே எல்லா லீஃபும் ஈவனாக கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து கிராஸில் வர்றது மாதிரி போடுங்க. போடுறப்ப த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே போடுங்க. இந்த ஒயிட் த்ரெட் வந்து தெரியாத அளவு போடணும். ஒயிட் த்ரெட் லைட்டாக தெரிஞ்சால் கூட நம்ம அந்த மாதிரி நீடில் வச்சு உள்ளே போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே த்ரெட்டை போடுங்க. நம்ம இது மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். த்ரெட் இதிலேருந்து எடுத்துட்டு இந்த பக்கம் போட்டுக்கலாம். இதை விட்டுட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம் க்ரீன் கலர் த்ரெட்டு. நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன் சைட் போட்டுட்டு அப்போ அந்த சைடில் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரிக்கு போடுங்க. இதை மாதிரியே நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இதில் க்ரீன், இதில் பிங்க், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். இதே மெத்தடில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ஸ்டோனால் நல்லா ட்ரை ஆகிட்டு நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இது சுற்றிலும் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் லைட்டாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுலேருந்து ஸ்டோன் வரைக்கும் இந்த மாதிரி 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் திரும்ப உள்ளே போட்டுடலாம். ஸ்டோனை சுற்றினு கூட செயின் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சும்மா த்ரெட்டை மட்டும் போட்டால் கூட போதும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். நான் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் ஸ்டோன் வர்றத மாதிரிக்கு ஷார்ட் பகுதி வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி போடுங்க. இதில் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம லோடு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு தள்ளி திரும்ப போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 2 இன்ச்சு தள்ளி நம்ம இதை சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து நல்ல சின்னதாக போடணும், ரொம்ப சின்னதாக போடுங்க. ஹாஃப் சர்க்கிளில் நான் போட்டிருக்கேன் க்ரீன் கலர் ஸ்டோனுக்கு. இப்போ நம்ம வந்து திலகம் ஷேப் சுற்றிலும் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். செயின் ஸ்டிச் வந்து நான் வெளிப்பக்கம் ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த ஃப்ளவர்லேயும் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.